வணக்கம் நெஞ்சங்களே. நிகமம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் மகேந்திர பிரபு பேசுகின்றேன். இயற்கையின் படைப்பில் அழகானது எதுவென்று இயம்புமாறு கேட்டிருந்தீர். இயற்கையின் படைப்பில் அழகானது மனித இனம் ஒன்றே என்பதை மகிழ்வுடன் இயம்புகின்றேன். காரணம் என்னவென்றால், சிந்தித்தல், சிகரம் தொடுதல், நிந்தித்தவரையும் நேசித்தல், அறிஞர் தந்திட்ட பல நூல்களையும் வாசித்தல், கருவிகளை கண்டுபிடித்தல், செயற்கை அருவிகளையும் உண்டு பண்ணுதல், தனது இனம் துயருற்ற காலத்தில் கரம் கொடுத்து காத்தல், இம்மண்ணுயிர்க்கு ஏற்பட்ட துன்பத்தையும் தன்னுயிருக்கு நேர்ந்ததாய் கருதி உதவுதல், நல்லது தீயது என நடுவு நிலைமையோடு பகுத்தறிதல், வகுத்தறிதல், தொகுத்தறிதல், வாகனம் ஓட்டுதல், வாதம் புரிதல், மருத்துவ மூலிகைகள் கொணர்ந்திங்கு தருதல், தெய்வம் தொழுதல், தேகம் அலங்கரித்தல், சாதம் வடித்தல், சர்க்கரையாய் பேசுதல், சாதனை புரிதல், வேதனை ஆற்றுதல், சோதனை கடத்தல், காதல் வளர்த்தல், இவ்வண்ணச் செயல்களெல்லாம் உலகில் பிறந்துள்ள மனித இனத்திலன்றி எவ்வண்ண இனத்திலேனும் கண்டதுண்டோ சொல்வீர். கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் கவிக்கோவையும் பாரதியையும் தேர் சாரதியையும் ஷெல்லியையும் சகலகலா வள்ளியையும் மார்க்ஸையும் பில்கேட்ஸையும் விவேகானந்தரையும் சாக்ரடிஸையும் பிளேட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் பீர்பாலையும் அக்பரையும் இவர்களையெல்லாம் மானுட இனம் தவிர பறவை இனத்திலோ விலங்கினத்திலோ நீங்கள் கண்டதுண்டோ? கவி புனைதல், காவியம் படைத்தல், ஓவியம் தீட்டுதல், பாவிகம் பேசுதல், நாட்டிய மேடைகளில் நர்த்தனம் புரிதல், நாடகம் நடித்தல், பல வேடங்கள் புனைதல், மனித இனத்தின் மானம் காக்க பலவித ஆடைகள் கண்டு அணிதல், மேடைதோறும் முழங்குதல், சாடை மாடையாய் பேசுதல், கோடை மழை கொங்க மழை என்று இயற்கையையே கணித்தல், அன்பால் பிணித்தல், பண்பால் நட்டல், இவையெல்லாம் உலகில் வேறு எந்த இனத்திலேனும் நிகழ்ந்ததுண்டோ? கட்சிகள் அமைத்தல், திரை காட்சிகள் சமைத்தல், அச்சம் தவிர்க்க ஆறுதல் மொழிதல், மிச்சம் மீதியின்றி உலகையும் வானையும் அளந்து கூறுதல், அணுவை பிளத்தல், நீதி மனுவை பெறுதல், ஆய்ந்து கூறுதல், அரசனாய் நின்று நானிலம் காத்தல், மாநிலம் போற்றுதல், இன்ன பிற செயல்களெல்லாம் மனித இனத்திற்கே உரிய மகத்தான செயல்களன்றோ? மொழியியலுக்கும் வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனையும் பவனந்தி முனிவனையும் பறவை இனத்தில் நீங்கள் காட்ட முடியுமா? பேச்சு மொழி, எழுத்து மொழி, வட்டார மொழி என்றும், வீறு நடைபோடும் வியத்தகு செம்மொழி என்றும், வணிக மொழி, சட்டமொழி, தேவமொழி என்றும், தனிமொழியும் தொடர்மொழியும் பொதுமொழி என்றும் நீங்கள் ஒன்றையேனும் மாற்றினத்தில் கூற முடியுமோ? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றால் அவ்வை. அதிலும் கூன் குருடு செவிடாய் பிறப்பினும் உலகை மாற்றும் திறனாளிகளாய் நின்று சாதனை புரிதல் வேறு ஒரு இனத்தில் சாத்தியமாகுமோ? ஆணும் பெண்ணும் கலந்த மூன்றாம் இனமாய் பிறப்பினும் வெற்றிகளை குவித்து வேதம் படைப்பது மனித இனம் தவிர மாற்றினத்தில் முடியுமோ? ஆயக்கலைகள் 64ம் உயிர்களை காக்கும் மருத்துவ முறையும் உயிர்கோளத்தில் எவ்வினத்தில் உண்டு? இணையத்தில் பேசுவதும் இயங்கலையில் வாணிபம் செய்வதுமான இன்னோர் இனத்தை காட்டுங்களேன். உலகிலே எந்த இனமும் தன் இனத்தை தானே அழிப்பதில்லை. ஆனால் மனித இனம் மட்டுமே தன் இனத்தை தானே அழித்து கொள்கிறது. இவ்வகை அழிவை தவிர்த்து பகைமை பாராட்டாது, சாதியை ஒதுக்கி மதத்தை வெறுத்து, கதத்தை காத்து, புன்னகை பூத்து, அழுக்காறு தவிர்த்து, ஆடம்பரம் என்ற பெயரில் இயற்கையை செயற்கை மூலம் மாசினை ஏற்படுத்தாது, தூய மனதுடன் துணிந்து சமத்துவமாய் வாழ்ந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆகிவிடுவமன்றோ? மண்ணடிமை, பெண்ணடிமை, மது அடிமை தவிர்த்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள் இயற்கையின் படைப்பில் அழகான மனித இனம் புனித இனமாய் இப்புவியில் வாழும் என்று கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.